ஹை கைஸ், இப்போ நம்ம டெட் ட்ரிகர் 2 அப்படின்ற கேம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே மைன்கிராஃப்ட் பார்ட் 1 பார்ட் 2 போட்டுக்கிறோம். இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோ நான் மைன்கிராஃப்ட் பார்ட் 3 தான் போட போகிறேன். நம்ம மைன்கிராஃப்டே போட்டுன்னு இருக்க மாட்டோம், கொஞ்சம் வித்தியாசமாக தான் போடுவோம். ஓகே, இப்போ நம்ம டெட் ட்ரிகர் பார்ட் 1 பார்ட் 1 இது. பார்ட் 2 என்ன பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். இந்த ஸ்டோரி என்னென்னா, எதில் விட்டேன்னு தெரில, வீட்டில் வந்துட்டாங்க. இந்த கேம் ஸ்டோரி என்னென்னா, நம்ம இதில் ஒரு ஏஜென்ட், சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் தளபதி வருவார்ல, அதே மாதிரி தான். ஆனால் இதில் ஜாம்பி வைரஸ் ஒரு ஊருக்குள்ளே பரவிடும். அது எப்படின்னா ஒரு பெருசாக ஒரு காங் மாதிரி இருப்பான். அவன் அவனே சயின்டிஸ்ட் மாதிரி இருப்பான். அவன் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டு அவன் போட்டுக்கிட்டு இதே மாதிரி எல்லார் மேலேயும் ஜாம்பி வைரஸ் போட்டு விட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக ஜாம்பிஸாக இருக்கும். அதை போய் நம்ம அழிக்கணும். அதுதான் இந்த ஸ்டோரி. இது எப்படின்னா காட்ட மாட்டாங்க, நான் ஜஸ்ட்டு கெஸ் பண்ண சொல்கிறேன். ஓகே, இப்போ லோட் ஆகிட்டுருக்குது. ஒரு 10 நிமிஷம் லோட் ஆகும்னு நினைக்கிறேன். 26 நிமிஷம் வீடியோ இல்லை அதுதான் நினைக்கிறேன். சாரி கைஸ், சரியாக தெரில. இன்றைக்கி மொஹரம் தான். மொஹரம், ஹாப்பி மொஹரம்னு விஷ் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தெரில. இன்றைக்கி ஹாப்பி டேன்னு தான் நினைக்கிறேன். ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் ஈக்குவாலிட்டி தான். நான் எனக்கு எல்லா இதுவுமே ஈக்குவல் தான். நான் ஜஸ்ட் அந்த என்ன சொல்கிறது அந்த மொஹரம்னு என்னன்னு தெரியாது. இருந்தாலும் மொஹரம் நான் இப்போ என்ன சொல்கிறது, கெட்ட நாளா இல்லை நல்ல நாளா எனக்கு சரியாக தெரில. ஏதோ ஒரு முஸ்லீம் பண்டிகையில் தன்னைத்தானே வருத்திப்பாங்க. பெல்ட் எடுத்து அடிப்பாங்களாம், சாட்டை எடுத்து. அது என் ஃப்ரெண்டு சொன்னான், முஸ்லீம் ஃப்ரெண்டு. அது மாதிரி நாளாக கூட இருக்கலாம், எனக்கு சரியாக தெரில. அதனால் நான் ஹாப்பி மொஹரம் இல்லை ஏதோ ஒன்று. நான் மொஹரம் விஷே பண்ணல ஃபஸ்ட்டு, சாரி. ஓகே, இப்போ கேம் கான்செப்டுக்கு வந்துடுறேன். இந்த கேம் படி நம்ம ஒரு இது மாதிரி, ஏதோ இப்போ இங்கே ஒரு பொண்ணு ஃபோட்டோ வரும் பாருங்கள். இந்த பொண்ணு தான் சீக்ரெட் ஏஜென்ட்டோட ஹெட்டு. நம்ம இந்த பொண்ணு மட்டும்தான் போவோம். நம்ம தான் இந்த படத்தோட ஹீரோ. இந்த பொண்ணு சைட் கேரக்டர், ஜஸ்ட்டு சைட் கேரக்டர். ஹெட்டாக இருந்தாலும் ஜஸ்ட் சைட் கேரக்டர். அது என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் சொல்லுவோம். நம்ம தான் என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் நம்ம தான் என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் பண்ணிகிட்ருப்போம். என்ன சொல்கிறது, நம்ம தான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். அது ஜஸ்ட்டு ஷூட் மட்டும் தான் பண்ணுவோம். கன் எடுத்து ஒரு 2-3 பேரை தான் ஷூட் பண்ணோம். ஜஸ்ட்டு சைட் கேரக்டர் மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் இது எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ். இப்போ ஒரு தேங்க்ஸ் பிடிச்சிட்ருக்கானா. இப்போ ஒருத்தர் நடந்து போவான் பாருங்கள் அப்படியே மாஸாக இருக்குது. டெட் ட்ரிகர் 2 அப்படின்றது இந்த கேம் பேர். அப்போ டெட் ட்ரிகர் பார்ட் 1 கூட டெட் ட்ரிகர் சாப்டர் 1 கூட இருக்கும். இந்த பார்ட் 2 முடிச்சுட்டு டெட் ட்ரிகர் பார்ட் 2 இப்போ டெட் ட்ரிகர் 2 பார்ட் 2 முடிச்சுட்டு அடுத்து டெட் ட்ரிகர் பார்ட் 1 முடிச்சிடலாம், சாப்டர் 1 முடிச்சிடலாம். சீக்கிரமாக லோட் ஆகணும். எவ்வளோ நேரம் தான் பிடிச்சுன்னே இருக்குதுன்னு தெரில. வெயிட் பண்ணுங்கள். இது சர்வைவல் கேம் தான். இந்த மாதிரி நிறைய சர்வைவல் கேமு, இந்த மாதிரி கிராணி மாதிரி நிறைய ஹாரர் கேம்ஸு, ஸ்கேரி டீச்சர், அந்த மாதிரி ஃபன்னியான கேம்ஸு நிறைய நம்ம சேனலில் க்ரியேட் ஆகும். சீக்கிரம் லோட் ஆகிட்டே இரு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி கூட பார்த்துங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் வீடியோ ஃபுல்லாலாம் ஆகாது, ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 6 நிமிஷம் இப்படி ஆகும். 6 நிமிஷமா அப்படிலாம் இல்லை, ஒரு 6 நிமிஷம் லோட் ஆகும். நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், வெளியே போனால் போயிடும்.
மொபைலில் பண்ணியிருந்தேன். அதனால் ரொம்ப நேரம் வந்துடுச்சு. இது கட்டும் பண்ண முடியல என்னால். ஓகே, 5 நிமிஷம் 14 செகண்ட், 5 minutes 16 செகண்ட், 5 minutes 18 செகண்ட்ஸ், 21 மிஸ் ஆயிடுச்சு. 6 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆர்சிபிலேயே தெரிஞ்ச 3 ஜெர்சி நம்பர்னால் கிங் கோலி இது வந்து 18, ரஜத் பட்டிடார் இது வந்து 21, அதுக்கப்புறமா குருணால் பாண்டியா அது வந்து 6. நான் ஆர்சிபி ஃபேனாக தான் அதில் இருக்கிற பிளேயர்ஸ் நேம் தெரியும், ஆனால் ஜெர்சி நம்பர் தான் சில பேர் தான் தெரியும். ஈசால கப் நம்தே, 3rd கப் லோடிங். நான் வந்து செஸ் பிஎஸ் சேனல் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன் இதுக்கு முன்னாடி. அந்த சேனலில் வந்து நிறைய அந்த சேனலில் வந்து நிறைய கேமிங்னா என்ன, சும்மா ஒரு ஃபோனை செட் பண்ணிட்டு இன்னொரு ஃபோனை வச்சு இது வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். அது ரொம்ப ஃப்ளாப் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ப்ளஸ் வீட்டில் கேமரா வச்சிட்டாங்க, யார் யார் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து அந்த ஃபோனில் ஹிக் அப்படி கேமரா அப்படின்னு ஒரு இது வச்சுட்டாங்க. அதுக்கு ஹிக் ஆப் அப்படின்னு ஒரு ஆப்பு, அதை வச்சே வந்து ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன பிரச்சனைனா அதில் வந்து கேமிங் டவுன்லோட் பண்ண முடியாது. அதனாலேயே நான் புதுசாக ஒரு ஃபோன் வந்து அமேசானில் ஆர்டர் போட்டு அதில் இருந்து நானே வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இந்த ஃபோன் வந்து என்னோடய ஃபோன். நான் ஜஸ்ட்டு கேமிங்காக எடுத்திருக்கேன், யூடியூப் சேனலுக்காக எடுத்திருக்கேன். தேவைன்னா அப்பப்போ வந்து ஏதாவது ஷேர் பண்ணிப்பேன் வாட்ஸ்அப்பில், ஜஸ்ட் அந்த மாதிரி தான் பண்ணிப்பேன். இன்ஸ்டாலாம் வந்து யார் ஃபோன்லையாவது தான் வைக்கணும், என் ஃபோன்லாம் வச்சு அலோவ் பண்ண மாட்டாங்க வீட்டில். ஜஸ்ட்டு நான் வந்து வேறு யார் ஃபோன்லையாவது தான் எடுத்து பண்ணணும். என் ஃபோன்லேயே பண்ணேன்னா யார் கூட சேட் பண்ணுவேன், தெரியாதவங்க வீட்டிலாம் சேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டு அந்த மாதிரி சேட் பண்ணுற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேயே வந்து நான் யார் ஃபோன்லேயே தான் வச்சுக்கணும், ப்ரைவசியாக இருக்கக்கூடாது. அதெல்லாம் up to 20 years இல்லை up to 25 years தான் நான் வச்சுப்பேன் இன்ஸ்டாலாம் இதுக்கப்புறம். பட் நான் எப்பவுமே சிங்கிள். அடுத்து என்ன சொல்லலாம், ஏதாவது சொல்லி தான் ஆகணும், லோடாக இருக்கும். சொல்லினே நினைக்கிறீங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணி விட்ருங்க. லைக் பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷன் ஆகும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஆதரவாக இருக்கும், ரெண்டுமே ஒன்று தான். கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்து என்ன வீடியோ போடலான்னு எனக்கு தோணும். அதிகமாக ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இந்த 4த்தையும் பண்ணும்போது எனக்கும் இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போதைக்கு நம்மகிட்ட 5 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில, பார்த்துட்டு வரேன். வாய்ஸ் கொடுத்துருந்தேன், ஏற்கனவே கேமிங் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், யூடியூப்பில் போயிட்டு நம்ம சேனலுக்கு போயிட்டு எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு வரேன். வேறு யார் ஃபோன்லேயும் இதெல்லாம் எடுத்து பார்த்துன்னு நம்ம கேமிங் என்ன தமிழ் கேமிங் அஃபிஷியல். ஓகே, போட்டு 2 தான் போட்டேன் வந்துட்டுருக்கோம். தமிழ் கேமிங் அஃபிஷியல் மைண்ட் கிராஃப்ட் பார்ட். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பண்ண வேண்டியது தான், டைப் பண்ணிக்கிறேன், அப்படியே கேட்டுங்க. பார்ட் 1. ஓகே, நம்ம சேனல் வந்துச்சு, யூடியூப் பாருங்க, கேளுங்க. என்ன வந்து நம்ம வாய்ஸ் தான் இது. ஓகே, கரெக்டாக 5 சப்ஸ்கிரைபர்ஸ், 3 வீடியோஸா, 2 வீடியோஸ் தானே ஷார்ட்ஸில். தளபதி பர்த்டேக்கு சும்மா ஸ்டேட்டஸ் மாதிரி போட்டிருந்தேன். அதுக்குமா மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 1 பார்ட் 2. இப்போ வந்து இந்த இது வச்சுருக்கேன், இப்போ வந்து இது போட போகிறேன். இந்த கேமு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கும், எந்நேரம் இந்த லோடே ஆகிறது. 26 நிமிஷத்தில் 10 நிமிஷம் லோடிங்கே போயிடுச்சு. என்ன பண்ணுறது? சிஸ்டம் வந்து வீட்டில் ரிப்பேர், எதில் விட்டானே தெரில. ஞாபகம் வந்துச்சு, வீட்டில் வந்து சிஸ்டம் ரிப்பேரில் இருக்குது. அது ரிப்பேர் நல்லா சரி பண்ணதுக்கப்புறமா அதுலேயும் கேமிங் போடலாம். என்ன சொல்கிறது, சிஸ்டம்லேயே ஆடிட்டு அதையே நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன்.
ஓகேயா, இது மாதிரி நிறைய இந்த மாதிரி சர்வைவல் கேம், கிராணி மாதிரி ஹாரர் கேம், ஸ்கேர் டீச்சர் மாதிரி ஃபன்னியான கேம், ஃபேண்டசி கேம் நிறைய வரும். ஓகே, லோட் ஆகிட்டுருக்குது. முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஒன் லாஸ்ட் டைம் தளபதி படம் மாதிரி ஒன் லாஸ்ட் டைம் டெட் ட்ரிகர் 2 அதே மாதிரி ஒன் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி ஆக்ஸை பிடிச்சிட்ருப்பான். இப்போ லோட் ஆகிடும், கண்டிப்பாக ஆகும். இதோ டெட் ட்ரிகர் 2 இப்போ கண்டிப்பாக ஆகிடும். ஓகே, லோட் ஆயிடுச்சு. இன்னொரு 2 செகண்ட் 3 செகண்ட் இருக்கும். ஓகே, ஒன் லாஸ்ட் டைம் டெட் ட்ரிகர். ஓகே, லோட் ஆகிட்டே இருக்குது. நெட்வொர்க் இஷ்யூன்றதுனால இப்படி காட்டுது. வந்துருச்சானா போயிடுவோம். Don't went out while loading. இன்னும் கொஞ்சம் தள்ளி கூட ஓட்டிக்கோங்க, கொஞ்சம் 2 செகண்டு வந்துடும். இது ஒன் லாஸ்ட் டைம் மேக்ஸ் வச்ச மாதிரி வந்துடும். இதோட முடிஞ்சிடும், லோட் ஆகிடும். நான் ஏமாத்திட்டுலாம் இல்லை, ஒரு 10 செகண்ட் 12 செகண்டில் வந்துடும். சொன்னல வந்துடுச்சு. வந்து குட்டி ஸ்டோரி காட்டுறாங்க நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. நிறைய ஜாம்பிஸ்லாம் வந்துருக்காங்க, நிறைய போலீஸ்லாம் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. எல்லா போலீஸும் சுட்டு அந்த காங் இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு அவன் வந்து இந்த வார் நடத்தி இவனுங்கெல்லாம் போட்டு தள்ளணும். அந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஜாம்பி ஆக்கி விட்டாங்க அப்படின்னு காட்டுறாங்க நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில். ஓகே, இப்போ வந்து அப்படியே டைட்டில்லாம் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இன்னும் 14 நிமிஷம் நம்ம கேமிங் கண்டினியூ பண்ண போகிறோம். 14 மினிட்ஸ். ஓகே, கொஞ்சம் லோட் ஆகுது. லோடுனா திருப்பி அந்த மாதிரி தான் இல்லை, ஒரு 10 செகண்ட் ஆகும். இப்போ டப்புன்னு லோட் ஆகிடும். கண்டிப்பாக லோட் ஆகும். லோட் ஆகலைன்னா லோட் ஆகும், நான் கேரண்டி லோட் ஆகிடும். ஓகே, இந்த ஸ்டோரியை வந்து ரீகால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீகால் பண்ணிட்டேன். இப்போ வந்து லோட் ஆகிடுச்சு. டப்புன்னு பிளாங்க் ஆகிடும். போயிடுச்சுன்னா நினைக்காதீங்க, டப்புன்னு வந்துடும். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து கூகுள் டிவியில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தேட்டரில் பாடுற மாதிரியே இருக்கும். செமையாக இருக்கும். இது லேப்டாப்பு அது மாதிரி கூட வச்சுப்பாங்க சிஸ்டமில். செம்ம த்ரில்லாக இருக்கும் இந்த கேம். ஓகே, இப்போ வந்து தண்ணின்றான். சரி, நம்ம காரில் இருக்கோம், நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ரெஸ்கியூ பண்ணுற வேண்டியது தான். இவங்க இருங்க ஸ்டக் ஆகுது. நம்ம அன்சைட் இருக்கோம்னு நினைக்கிறேன். தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம். இவன் குடிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு, அடுத்து ரெஸ்கியூ பண்ணிவிட்டு கூட்டின்னு போயிடலாம் இவனை. ஓகே கைஸ் அங்கே பாருங்கள், எதையோ கடிக்கிறான் அவன். இன்னொரு சாம்பி ஆகிட்டான், போட்டு பண்ணுவான் வழியில். கதை முடிஞ்சது. கட்சிங். ஐயோ சொன்னான்ல ஃபஸ்ட்டு, இவன் தான் அந்த என்ன சொல்ற சயின்டிஸ்ட் மாதிரி பெருசாக அப்படியே கண்டுபிடிச்சிட்டான். இந்த ஆன்டிடாட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இவனுங்கிட்டேருந்து நம்ம போராடணும். நம்ம ஹெட் ஒருத்தவங்க இருப்பாங்கன்னால சொன்னல, அவங்க உள்ளே இருப்பாங்க. அவங்க போகிறதுக்குள்ளே கீழே பரவாயில்ல விடுங்க, இங்கேருந்து மேலே போகணும். அதுக்கு நிறைய ஜாம்பிஸ் இருப்பானுங்க, எல்லாரையும் அடிக்கணும்.
மிஷன் கம்ப்ளீட்டட்னு வரும். ஆனால் வீடியோலாம் இன்னும் முடியல, வெயிட் பண்ணுங்கள். மிஷன் கம்ப்ளீட்டட்னா இந்த டோரை கண்டுபிடிச்சதுக்கு வரும், வெயிட் பண்ணுங்கள். பொறுத்திருந்தால் தான் புரியும். வெயிட் பண்ணுங்கள், பிளாங்க் ஆகிடும், வந்துடும். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்துடும். ஓகே, இங்கே ஒரு ஜாம்பி இருக்குதா, இன்னும் மண்டையில் ஒரு ஹெட்ஷாட் வைங்க. இன்னொரு அடி ஹெட்ஷாட் வச்சுக்காரு. அது ரத்தம் நம்ம மாதிரி தெரியுது பாருங்களேன். இங்கே தான் கடைக்கு தான் போகணும். ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகும். முன்னாடி ஒன்றும் இல்லை, அங்கே 4-5 ஜாம்பிஸ் ஏறுறானுங்க. கன்னு எடுத்துக்கலாம். கன் எடுத்து கரெக்டாக எய்ம் பண்ணணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துப்போம், தெரியாமல் ஷூட் ஹிட் பண்ணுறப்போ சும்மா எய்மிங் மட்டும் பண்ணுறோம். இப்போ அந்த ஆக்ஸ் மாதிரி ஒன்று டூல் இருக்கும்ல, அந்த டூல் எடுத்துகிட்டு பக்கத்தில் போயிடலாம். இப்போ எடுப்போம் கண்ணா, சாப்பிடலாம் பண்ணுறோம். ஓகே, முடிச்சாச்சு. இவங்க தான் நம்ம ஹெட்டு. வாங்க போகலாம், வாங்க. இவங்க வந்து நம்ம வந்து கன்னில் வந்து கவர் பண்ணுவோம். எந்த ஜாம்பிஸ் பக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு காட்டினாங்களோ ஒரு பொண்ணு உட்காந்துச்சு ரோட இருப்பேன். இந்த பொண்ணு தான் அது. நம்ம இந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வந்துடும். அப்படியே தான் இந்த கதைப்படி. ஆனால் இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பண்ணிட்டு இருக்கணும். சும்மா இவங்க கூட மட்டும் வந்து பண்ணி சும்மா சுட்டுன்னு இருப்பாங்க, அதுதான். ஓகே, வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, சரி பண்ணிட்டு அப்படின்னு கொஞ்சம் லைட்டாக சரி பண்ணும். நிறைய என்ன சொல்கிறது, பிரச்சனை வரும், கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. என்ன பிரச்சனை? ஏதோ இங்கே ஜாம்பிஸ் வரானுங்க. ஜாம்பிஸ் தான் பிரச்சனையா? சுற்றி தள்ளே இருக்காங்க தான். ஹெட்ஷாட் சொல்கிறேன்னு பாரு, கரெக்டாக விட மாட்டேங்குது. ஓகே, ஹெட்ஷாட்டே ஓகே, லைன் போட்டு தள்ளியே இருக்கணும். ஓகே, இது ஓப்பன் ஆயிடுச்சு. இவங்களை கவர் பண்ணணும் கன்னை வச்சு. இப்போ வந்து சொல்கிறாங்க மேலே போகவா அப்படின்றாங்க. நான் வந்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் தான் புட்மே வந்துன்னு இருக்கீங்க. ஓகே, லெவல் 2 கம்ப்ளீட்டட், மிஷன் கம்ப்ளீட்டட். இப்போ உள்ளே போய் அந்த கிட்ட தப்பிக்கணும். அதான் சயின்டிஸ்ட் இருந்தான்ல, அவங்ககிட்ட இருந்தால் இப்போ நம்ம தப்பிக்கணும், தப்பிச்சாகணும். ஓகே, ஓடுறாங்க, ஓடிவான்றாங்க. வரும் பாருங்க, 4-5 சாம்பி உள்ள கையை விட்டுட்டே இருக்கான். அந்த ஹோல்ஸ்லேருந்து இவங்க ஜாலியாக மறந்துக்கிட்டாங்க. ஷூட் பண்ண வேண்டாம், ஷூட் பண்ண உள்ளே வந்துடும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க குனிஞ்சு போயிட்டாங்க, நமக்கு தான் குனிகிற மாதிரியே வர மாட்டேங்குது பட்டனு. சரி விடுங்க, எப்படி குனினோடனே ஐயோ தள்ளி விட்டான் பற்றி ஆரம்பிக்குது. ஓகே, நம்ம இங்கேருந்து அந்த சைடு போகணும், அப்போ தான் முடியும். இந்த சைட்லேருந்து அங்கே போகணும், நம்ம போய் ஆகணும். இவங்க கரெக்டாக டைம் தான் யூஸ் பண்ணணும். செம்ம அடிங்க, வெயிட் பண்ணுங்க. இவங்க கையை எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே எடுத்துகிட்டு போவான். இன்னொரு வாட்டி கையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நம்ம அங்கே போயிடலாம். இப்போ கையை எடுத்துகிட்டு வந்துட்டானா? ஓடு நிற்காத. இங்கே வலி இருக்குது, எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே இதை ஷூட் பண்ணால் போய் 2 பேரும் செத்துருவானுங்க. ஆனால் ஷூட் பண்ணுறாங்க, எனக்கு பட்டனே வரலாங்க. நம்ம இந்த ஜாம்பிஸை மட்டும் ஷூட் பண்ணுவோம். ஷூட் தேவையில்லை, ஃபுல் ரைஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஆக்ஸ் எடுத்துட வேண்டியது, சேஃப்டிக்கு மட்டும் கையில. ஓகே, இதை எடுத்துப்போம். கை கால் செம்ம வலி. பரவாயில்ல. அது வந்தான்னா தான் அடித்து போட முடியும். ஓகே, எங்கள் புல்லெட்டை வந்து லோட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் எனக்கு தான் புல்லெட் நிறைய இருக்குது, தேவையில்லை. புல்லெட் இருந்தால் சேமிச்சு மட்டும்
இதனால தான் கெட்டு ட்ரிகர் 2 அப்படின்னு வச்சுக்கிறாங்கன்னா கேம் பேர். இது மாதிரி நிறைய கேம்ஸ் உருவாகுனா நல்லாயிருக்கும். புதுசாக அப்லோட் பண்ணலாம். இப்போ பார்த்துக்கிறேன் ஃப்ரீ ஃபயர் இதே போட்டு ஆடி போது இருக்கும். போட்டு தள்ளிங்க. நம்ம ஹெட்டு நம்ம டீம்மேட்ஸ் இந்த மாதிரி வந்தால் தான் வந்து சார் போட்டு தரல தனியாக. ஓ செத்துறானா பரவாயில்ல. அந்த காங்கை கொண்டா அந்த சயின்டிஸ்ட்டை மட்டும் கொண்டுட்டா அப்படியே எல்லாரும் தப்பிக்கலாம். கன்று எடுத்துக்கணும் சார். ஆனால் இதை எடுக்கும் தள்ளினா தான் கன்று வச்சா கூட லைட்டாக தான் வலிக்கும். நம்ம வச்சுட்டு உடம்புல வச்சு பிடிச்சாதான் செத்துறோம். அப்போ தான் நம்மளும் சர்வே வர முடியும். சர்வைவல் ப்ளஸ் ஆர்டர் கேமு. நான் நைட் ஆனது இதை இப்போ தான் வாய்ஸ் கொடுத்துருக்கிறேன். நைட்டில் ரெக்கார்ட் இங்கே பாருங்க. இந்த கான் கிட்ட இருந்து இந்த வந்து மிஷன் கம்ப்ளீட்டட்னா கேம் வீடியோலாம் முடியல. இன்னும் 5 நிமிஷம் வீடியோ முடியாது. இந்த காங் வந்து நம்ம வர வைக்கிறதுக்கு நிறைய பண்ணிட்டு கொட்டாயெல்லாம் வருது. இந்த காங் நம்மளை வந்து வேறு இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு நிறைய பண்ணிட்டானா நம்ம ஹெட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம மெடிக்கெட் நம்மளுக்கு யூஸ் பண்ணோம், இன்ஜுரி ஆகிட்டோம்னா யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைம் வாட்ச் ஃபஸ்ட்டு கொடுத்துப்போம். இப்போ சொல்கிறாங்க நம்ம வந்து மெடிக்கெட் யூஸ் பண்ணோம், மெடிக்கெட் நான் வந்து பண்ணித்தரேன் நீ வச்சுக்கோ அப்படின்றாங்க. செஞ்சிட்ருக்காங்க மெடிக்கெட்டு. நம்ம வந்து இன்ஜுரினா யூஸ் பண்ணிக்கலாம். போருக்கு போகிறப்ப போர்னா என்ன வார்க்கு போகிறப்ப யூஸ் பண்ணலாம். ஓகே இதை எடுத்துக்கலாம். அப்புறம் டேபிள் மேலே வச்சுருக்காங்களா அதையும் எடுத்துக்க சொல்கிறாங்க. டேபிள் மேலே வச்சுருக்கேன் அதையும் எடுத்துக்கோ, யூஸ் ஆகும் உனக்கு. அதை எடுத்துக்கோ நல்லா யூஸ் ஆகும் உனக்கு அப்படின்றாங்க. டேபிள் மேலே வச்சுருக்காங்க எடுத்துக்கலாம். ஓகே பிளாங்காகவும் வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஓகே கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஏதாவது ஒரு இடத்துல தான் போகணும், நாங்கள் சொல்கிற இடத்துக்கு போங்க, அப்போ தான் வந்து உங்களால் தடுக்க முடியும். நிறைய இடத்துல ஜாம்பிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சின்ன இடமா போங்க, சின்ன இடத்துக்கு போயிட்டு அடுத்து பெரிய இடத்துக்கு போங்க. நிறைய இடத்துல வந்து இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றாங்க இந்த கேமில். எப்படியாவது நம்ம வந்து மக்களை காப்பாற்றணும். அப்புறம் எதுக்கு சீக்ரெட் ஏஜென்ட்ன்ற பேர். மிஷனுக்கு போயிட்டேன், போயாச்சு. கட்சின் முடிஞ்சிச்சு. இப்போ கன் எடுத்துட்டு போக வேண்டியதுதான். இப்போ வந்து ஜாம்பிஸ்லாம் வருவாங்க. என்னன்னா வந்து ஜாம்பிஸை கொல்லணும், ப்ளஸ்ஸு ஒரு டூல் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பாங்க. அதை வந்து இந்த ஜாம்பிஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னா என்ன நல்லவங்க எடுக்காமல் பார்த்துப்பாங்க. அந்த டூல்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றாங்க. அந்த டூல்ஸ் வந்து எடுக்கணும். இப்போ இந்த கேமில் வந்து அதுதான் கான்செப்டே. டோட்டல் கேமுக்கும் இல்லை, இப்போ இந்த மிஷனுக்கு. ஓகே இங்கே தான் பக்கத்தில் எங்கேயோ இருக்குது. ஓகே போயிட்டான், எவனோ ஒருத்தன் ஓடி போயிட்டான். ஓகே இந்த ஜாம்பியை அடிக்கடிக்க ரத்தம் நம்ம மேலே தெரியுது. இந்த இதை எடுத்துகிட்டு ரீலோட் பண்ணலான்னு பார்த்தா நிறைய இருக்குது நம்மகிட்ட புல்லட்டு. இருந்தாலும் நிறைய இருந்தாலும் அந்த அளவுக்கு அசால்ட்டாக வந்துடக்கூடாது. புல்லட் இந்த கேமில் ரொம்ப தேவை. ஓகே இதை போட்டு தள்ளிட்டு போக வேண்டியது தான். இங்கே போயிட்டு இங்கே பார்த்தா முட்டிச்சு. சரி ஏதாவது எடுக்கணும், நம்ம அங்கே டூல் தான் காணும். இந்த டூல் தான் தேடிட்டு இருக்கோம். பார்த்தா இந்த பொம்பளை வருது. இதையும் போட்டு தள்ளிட்டு போயினே இருக்க வேண்டியதான். அம்மா அம்மா எத்தனை பேர்றா
கன்னு வேணாம் இவங்களுக்கெல்லாம். ஒரே ஒருத்தனை மட்டும் கன்னில் சுட்டலாம். ஆனால் they should not waste the bullets. What do we have here? ஓகே, அந்த டூல்ஸ் எடுத்துட வேண்டியதுதான். 1 minute இது வீடியோ முடியறதுக்கு 1 minute, கரெக்டாக 1 minute. அந்த டூல்ஸ் இங்கே தான் இருக்கும். ஜாம்பிஸ்லாம் இருக்குங்க, சுட்டு தள்ளிட்டு போய் டூல்ஸ் எடுத்தாச்சு. டூல்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட வேண்டியது தான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை இன்னும் நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நீங்கள் தயவுசெய்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் இதெல்லாம் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதுமாதிரி நிறைய ஹாரர் வீடியோஸ், சர்வைவல் வீடியோஸ், ஃபன்னியான வீடியோஸ் இதெல்லாம் நம்ம சேனலில் நிறைய வரும். நீங்களும் என்ன மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டு தள்ளிட்டே போயிடலாம். ஓகே, தேங்க்யூ. அதனால் தயவு செஞ்சு இப்போ பாருங்கள், ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பாருங்க. மிஷன் கம்ப்ளீட்டட் பார்ட் 2 என்ன பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் வந்து என்னோடய புது ஃபோன். ஓகே, பாய்.